This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பா இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு புராண கதைகளில் 17ஆம் பாகத்தை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கர்ணனுங்கிற கேரக்டர் வந்துட்டு ரொம்ப பெக்யூலரான கேரக்டர், அவ்வளோ சூப்பரான கேரக்டர். அதை விடவும் நம்மளோட துரியோதனன் அவரோட கேரக்டரும் சூப்பரான கேரக்டருங்க. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு கர்ணன் வந்துட்டு பஞ்சபாண்டவர்களோட சகோதரன், குந்தி தேவியோட பையன் அப்படிங்கிறது வந்துட்டு துரியோதனனுக்கு தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்சும் கூட கர்ணன் மேல துளி கூட கோபமோ வருத்தமோ அவர் வந்துட்டு வச்சுக்கிறதே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, துரியோதனன் தன் பக்கம் தவறு இருக்குன்னு தெரிஞ்சும் அதை வந்துட்டு கர்ணன் பெரிதுபடுத்தாம கர்ணன் வந்துட்டு தன்னோட நட்புக்காக சண்டை போடுறதுக்கு தன்னோட சகோதரர்களுக்கு எதிராகவே நிற்கிறாரு. அதை நினைச்சு பெருமைப்படுறாரு யாரு, துரியோதனன். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் கர்ணன் வந்துட்டு இறக்குறார். ஓகேங்களா, அந்த இறக்கும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட பஞ்சபாண்டவர்கள் வந்துட்டு அவங்களோட அப்பதான் தெரியுது, குந்தி தேவி வந்து சொல்றாங்க இது வந்துட்டு என் பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளோட சகோதரரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்துட்டு வந்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் துரியோதனன் வந்து அவரோட இறுதி சடங்கை வந்துட்டு நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. யாரும் ஒத்துக்கிறது இல்லை. அப்போ அந்த இடத்துல கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4 பேரும் தான் ஒருத்தரை வந்துட்டு காப்பாற்றணும். இந்த 4 பேர்த்துல யாராவது ஒருத்தராது காப்பாற்றணும். ஆனா இந்த 4 பேருமே கைவிட்ட நிலையில கர்ணனை காப்பாத்தின ஒரே ஒரு ஆள் வந்துட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா துரியோதனன். அது வந்துட்டு நட்பு. ஸோ உங்க எல்லாத்த விடவும் கர்ணன் மேல அதிக உரிமை வந்துட்டு துரியோதனனுக்கு தான் இருக்கு. ஸோ அவர் தான் வந்துட்டு ஈமச்சடங்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் அந்த இடத்துல வந்துட்டு சில தர்க்கங்கள் போகுது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட சகோதரர்களோட சேர்ந்து, அதாவது பஞ்சபாண்டவர்களோட சேர்ந்து கர்ணனும் அந்த இறுதிச் சடங்குல வந்துட்டு கலந்துக்கிறார். ஸோ நட்புக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த காலத்துல. இந்த மாதிரி விஷயங்களை இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. தேங்க்யூ.